சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஏகப்பட்ட நடிகைகள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல சினிமா விட்டும் போயிருக்காங்க. ஏன் ஒரு சில நடிகைகள் அவங்களோட பீக் டைம்ல இருக்கும் போதே ஃபீல்ட் அவுட்டும் ஆகியிருக்காங்க. அந்த வகையில சவுத் இந்தியன் சினிமா சைட்ல குறிப்பா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஃபேமஸா இருந்த நடிகைகளோட லிஸ்ட்டை எடுத்து அதுல அதிகமான படங்கள் நடிச்சது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஷாக்கிங்கான ரிசல்ட்லாம் கிடைச்சிச்சு. இந்த நடிகைலாம் இத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதுல குறிப்பா ஒரு நடிகை 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்க அப்படிங்கிறத. இது வரைக்கும் நம்ம சேனல்ல அதிகமா மூவி ரிவ்யூஸ் வீடியோ தான் வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ஒரு சினிமா ஃபேக்ட்ஸை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அது தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் அதிகமாக வரும். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன சப்போர்ட் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை மீனா அவர்கள். இவங்க 1982 ஒரு குழந்தை நட்சத்திரமா தான் அவங்களுடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. 1990 தான் இவங்க ஒரு ஹீரோயினா மாறுறாங்க. இவங்களோட முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஜோடியா அவங்களுக்கு ஹீரோயினா நடிச்ச ஒரு நடிகை மீனா அவர்கள் தான். இவங்களோட சினிமா கரியர்ல 1990 2000 இந்த 10 வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பீக் டைம் அப்படின்னு சொல்லிடலாம். முத்து, எஜமான், அபய் சண்முகி, வீரா, வில்லன் சொல்லி எக்கச்சக்கமான படங்கள்ல அப்ப அவங்க நடிச்சிருந்தாங்க. குடும்ப பாங்கான ஃபேமிலி ரோலா இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு கிளாமரிஸ்டிக்கான ரோலா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் ரோலா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயுமே அவங்களோட ஆக்டிங்கை பெர்ஃபெக்டா கொடுத்து அவங்களுக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தாங்க. பெருசா படங்கள் எதுவும் நடிக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு சில டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல ஜட்ஜாவும் வந்துகிட்டு இருக்காங்க. மலையாளத்துல திருஷ்யம் இந்த படத்து மூலியமா கம்பேக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யாரு அப்படின்னா நடிகை குஷ்பு அவர்கள். இவங்க ஹிந்தி சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் அவங்களுடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் சொல்லி ஏகப்பட்ட மொழிகளில் படங்களை சேர்ந்து நடிக்கிறாங்க. குறிப்பா நம்ம தமிழ் சினிமாவில் 1982 ரிலீஸ் ஆன தர்மத்தின் தலைவன் இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. 1990 காலகட்டங்களில் ஒரு முக்கியமான நடிகையாகவும் மாறுறாங்க. அந்த டைட்டில் தான் சின்ன தம்பி, அண்ணாமலை, மன்னன், தர்மத்தின் தலைவன், வருஷம் 16 இது மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சு இதுதான் அவங்களோட பீக் டைமா மாத்துறாங்க. ஒரு கிளாமரான சீனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எமோஷனல் சீனா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணாங்க. இவங்களுக்கான ஃபேன் பேஸ் எப்படிப்பட்ட ஃபேன் பேஸா இருந்துச்சு அப்படின்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் முதல் முறையா ஒரு நடிகைக்கு கோயில் கட்டினாங்க அப்படின்னா நடிகை குஷ்பு அவர்களுக்கு தான். இதை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த டயத்துல சினிமா ரசிகர்கள் அவங்க மேல ஒரு கிரேஸ்ல இருந்திருக்காங்க. இவங்க நடிகை மட்டும் இல்லாம டிவி சேனல்ஸ்ல ஒரு சில ஷோஸ்ல ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க. அவங்க கணவர் சுந்தர் சேவோட சேர்ந்து ஒரு சில சீரியல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டியில ஒன் ஆஃப் த லீடராகவும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க டோட்டலா அவங்களோட சினிமா கரியர்ல 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை அம்பிகா தான். இவங்களும் மலையாள சினிமாவில் அவங்களோட சினிமா கரியரை ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1980 தான் தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க. அந்த டயத்தில் பீக் ஹீரோஸா இருந்துகிட்டு இருந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ் இது மாதிரியான நிறைய நடிகர்களோட சேர்ந்து நிறைய படங்கள் அப்படிங்கிறது நடிக்கிறாங்க. இவங்க தமிழ் சினிமா அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிருக்காங்க. 80s 90s காலகட்டங்களில் இவங்க மோஸ்ட் கமர்ஷியல் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க நடித்த நிறைய படங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் ஆனிச்சு. சகலகலா வல்லவன், படிக்காதவன், நான் சிவப்பு மனிதன், மிஸ்டர் பரத், காக்கி சட்டை இது மாதிரியான எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காங்க. ஓவராலா இவங்களோட சினிமா கரியர்ல இவங்க 200க்கும் மேற்பட்ட படங்களும் நடிச்சிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை ராதா அவர்கள் தான். இவங்க யார் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நடிகை அம்பிகா அவர்களுடைய தங்கச்சி தான் இவங்க. இவங்களும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிருக்காங்க. இவங்க அவங்களோட டீனேஜர் தான் அவங்களோட ஆக்டிங் கெரியர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் வருஷத்திலேயே டாப் ஹீரோயின் லிஸ்ட்ல வந்துடுறாங்க. ரஜினி, கமல் இந்த மாதிரியான அன்னைக்கு கரண்ட்ல இருந்த ஸ்டார்ஸோட சேர்ந்து நிறைய படங்கள் அப்படிங்கிறத நடிக்கிறாங்க. யதார்த்தமான நடிப்பு, அட்ராக்டிவான கண்ணு, ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஸோ இது மூலமா அவங்களுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ரொமான்டிக், டான்ஸ், ஃபேமிலி, கமர்ஷியல் இது மாதிரி எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்டாக சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த 80s காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் அப்படிங்கிற பேரை வாங்கினாங்க. இவங்க நடித்த முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அலையில் ஓவதில்லை, டிக் டிக் டிக், உல்லாச பறவைகள், பாயும் புலி, அம்மன் கோயில் கிழக்காலே, முதல் மரியாதை இது மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காங்க. ஓவராலா இவங்களோட சினிமா கரியர்ல இவங்க மொத்தமாக 230 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க.
அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துக்கு கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை சாவித்ரி அவர்கள் தான். 1950 1970 இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான நடிகை இருந்தவங்க இவங்க தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி அந்த காலத்திலேயே நிறைய மொழி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்டரி அப்படிங்கிற பேரை சாவித்ரி அவர்கள் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. அந்த காலத்துல ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெஜண்ட்ஸா இருந்துட்டு இருந்த சிவாஜி அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அவங்களோட நடிப்புக்கு ஈக்குவலா போட்டி போட்டு நடிச்ச நடிகை அப்படின்னா நம்ம சாவித்ரி அவர்கள் தான் சொல்லணும். அதனாலதான் அவங்களுக்கு நடிகை திலகம் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு, த குயின் ஆஃப் ஆக்டிங் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. இவங்க தமிழ் சினிமாவில் நடிச்ச ஐகானிக்கான படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாசமலர்கள், கல்யாண பரிசு, நவராத்திரி, திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்களை சொல்லிட்டே போகலாம். அந்த டைம்ல பெரிய ஹீரோஸுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குமோ அதே ஃபேன் பேஸ் அதை விட ஒரு படி மேலேயே நம்ம சாவித்ரி அவர்களுக்கு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியாகவும் சரி, ஹெல்த் ரீதியாகவும் சரி ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. அதை தொடர்ந்து அவங்களோட 45வது வயசுலயே அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்களோட சினிமா கரையில இப்போ வரைக்கும் அவங்க 250க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன் இதை நான் கேட்கறேன் அப்படின்னா இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்காக தான். நம்மளோட லிஸ்ட்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை ஸ்ரீதேவி. இவங்க அவங்களோட 4வது வயசுலேயே அவங்களோட சினிமா கரியரை ஒரு குழந்தை நட்சத்திரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1969 துணைவன் அப்படிங்கிற படத்து மூலியமா தான் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி எல்லா மொழிகளிலுமே எக்கச்சக்கமான படங்களை நடிச்சு 1970 80 இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயினா இருந்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். ரஜினி, கமல் இது மாதிரி பெரிய ஆக்ட்ரஸா இருந்த நிறைய பேர் கூட சேர்ந்து நிறைய படங்களை தொடர்ந்து நடிக்கிறாங்க. 3ஆம் பிறை, 16 வயதினிலே, சிவப்பு ரோஜாக்கள் இது மாதிரி சொல்லி அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற பேரையும் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரையும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களால அவங்க மிகப்பெரிய பிரேக் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு கன்னட சினிமாவில் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற படத்து மூலியமாகவும், ஹிந்தியில் மாம் அப்படிங்கிற படத்து மூலியமாகவும் கம்பேக்கும் கொடுக்குறாங்க. காமெடி, ரொமான்ஸ், எமோஷன், டான்ஸ் இது மாதிரி எந்த ஒரு சீனாக இருந்தாலும் அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவும் அதே சேம் டைம் ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக கொடுக்குற ஒரு நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. இவங்களை இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிட்டு இவங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தேதியில் நிறைய நடிகைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காங்க. நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் 2018 இவங்களோட இறப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருந்துச்சு. ஓவராலாக அவங்களோட சினிமா கேரியரில் 250க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சு முடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை ராதா அவர்கள் தான். இவங்க அவங்களோட 16 வயசுலேயே அவங்களுடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைரக்டர் பாரதி ராஜா இவருடைய டைரக்ஷன்ல 1978 ரிலீஸ் ஆன கிழக்கே போகும் ரயில் இந்த படத்து மூலியமா தான் இவங்க ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்கள் அப்படிங்கிறது நடிக்கிறாங்க. 1980 90 இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான டாப் ஹீரோயினா இருந்த ஒருத்தங்க தான் நடிகை ராதிகா அவர்கள். அந்த காலத்துல டாப் ஹீரோஸா இருந்த ரஜினி, கமல், விஜயகாந்த் இது மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸோட சேர்ந்து நிறைய படங்கள் அப்படிங்கிறது நடிச்சிருக்காங்க. யதார்த்தமான நடிப்பு, ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமா கொடுத்து அவங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணாங்க. ஹீரோயினா இருந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமாவை விட்டு வெளியே போய் ஃபீல்ட் அவுட் ஆன நடிகைகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சினிமாவோட ஹீரோயினா இருந்துட்டு அப்படியே கேரக்டர் ரோலுக்கு மாறி அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்க ஒரு சில ஆக்டர்ஸில் ஒரு முக்கியமான ஆள் நம்ம ராதிகா அவர்கள் தான். இப்போ வர நிறைய படங்களில் அம்மா ரோல்லையும் சரி, சப்போர்ட்டிங் ரோல்லையும் சரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. படத்தில் கேரக்டர் ரோல் ஒரு சைடு இருந்தால் ராடான் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா சித்தி, அண்ணாமலை, வாணிராணி இந்த மாதிரியான சீரியல்களை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் அவங்களே நடிச்சு சீரியல் குயின் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் அப்படிங்கிற பேரை வாங்கினவங்க தான் ராதிகா அவர்கள். ஒரு பக்கம் படத்தில் கேரக்டர் ரோல்ஸ் நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சீரியல்ஸ் நடிச்சுக்கிட்டு ரொம்ப பிஸியான ஷெடியூலில் போயிட்டு இருக்காங்க நடிகை ராதிகா அவர்கள். இவங்க ஓவராலாக அவங்களோட ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல டாப் 3வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை லக்ஷ்மி அவர்கள். இவங்களும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் அவங்களுடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. 1970 80 இந்த காலகட்டங்களில் ஒரு முக்கியமான ஹீரோயினா மாறுறாங்க. சிவாஜி, ரஜினி, கமல் இது மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸோட சேர்ந்து நிறைய படங்கள் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. இவங்களோட யதார்த்தமான நடிப்பு, ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், போல்டான கேரக்டர் எடுத்து அதை ரியலிஸ்டிக்காக நடிக்கிறது, ஸோ இது மூலியமா இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ராதிகா அவர்களுக்கு சொல்லியிருந்தது தான், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினா நடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகி சினிமாவை விட்டு வெளியே போகிறதுக்கு பதிலாக சினிமாவிலே கேரக்டர் ரோல் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதை ரொம்ப சரியாக பண்ண ஒரு சில நடிகைகளில் இவங்களும் ஒருத்தாங்க. இவங்களும் படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் சில டிவி சீரியல்ஸையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. திக்கற்ற பார்வதி, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜூலி, செத்தாக்காரி இது மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க மொத்தமாக இப்போ வரைக்கும் சினிமா கரியரில் 350க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல டாப் 2வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னா நடிகை KR விஜயா அவர்கள் தான். இவங்க 1960 to 1980 இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோயினா இருந்தவங்க தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி ஏகப்பட்ட மொழிகளில் எக்கச்சக்கமான படங்கள் நடித்த ஒரு நடிகை. அந்த காலத்திலேயே 1963 ரிலீஸ் ஆன கற்பகம் அப்படிங்கிற படம் இவங்க ஒரே நாளில் மிகப்பெரிய ஸ்டாராக மாற்றினுச்சு.
அதை தொடர்ந்து சர்வர் சுந்தரம், தங்கப்பதக்கம், பாரத் விலாஸ், நான் ஏன் பிறந்தேன், திரிசூலம், இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த 1980 காலகட்டங்களுக்கு அப்புறம் இவங்க ஹீரோயினா நடிக்கிறது மட்டும் இல்லாம சில படங்கள்ல அம்மா கேரக்டராகவும், சாமி படங்கள்ல அம்மன் கேரக்டராகவும் நடிச்சிருக்காங்க. அது மூலியமா அந்த டயத்துல டிவோஷனல் குயின் இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட கிரேஸ்ஃபுல்லான ஆக்டிங் மட்டும் இல்லாம அவங்களோட பவர்ஃபுல்லான எக்ஸ்பிரஷனை கொடுத்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரேட் மார்க்கை செட் பண்ணிட்டாங்க. கேஆர் விஜய் அவர்களை பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட பீக் டைம்ல இருக்கும்போதே ரொம்ப சைலண்டாகவும் ரொம்ப டிசிப்ளினான ஒரு நடிகையா இருந்த ஒருத்தங்க தான் கேஆர் விஜயா. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய பிடிச்ச ஒரு நடிகையா இருந்தவங்க தான் இவங்களோட சினிமா கேரியரில் ஓவரால் இப்போ வரைக்கும் 500 படங்களுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஃபைனலாக நம்மளோட லிஸ்ட்டில் டாப் 1 பிளேஸில் இருக்க நடிகை யார் அப்படின்னா நடிகை மனோரமா தான். இவங்கள வெறும் மனோரமா அப்படின்னு சொன்னால் கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆட்சி மனோரமான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட சினிமா கேரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய மேடை நாடகங்கள் தான். அதுக்கப்புறம் தான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாங்க. இவங்க பெருசாக ஹீரோயினா எங்கேயும் நமக்கு அப்பியரன்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்டாக என்ன இருக்குன்னா இவங்களோட காமெடி அண்ட் கேரக்டர் ரோல். இவங்களுக்கான யூனிக்னஸும் இதுதான். ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமாவில் இருக்க நிறைய பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து கண்டிப்பாக அவங்க படம் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட காமெடி அண்ட் ஸ்லாங் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசினாலும் இவங்க ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். காமெடி எந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு சீரியஸான கேரக்டரையும் எடுத்து அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ இருக்க ஹீரோஸ் வரைக்கும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி எக்கச்சக்கமான லாங்குவேஜில் எக்கச்சக்கமான படங்கள் அப்படின்னு நடிச்சு அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க நடிச்சிருக்க படங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா 1000 படங்களுக்கு மேலே தான் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிக படங்கள் நடித்த நடிகை இவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்னஸ் ரெக்கார்டும் வாங்கி வச்சிருக்காங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், அந்த 1000 படங்கள் நடித்த நடிகை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்க கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஃபேக்ட்ஸ், சினிமா ரிவ்யூஸ், சினிமா ரிலேட்டடாக இன்னும் எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய்.